உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமோடைய கிச்சனில் தாங்க இருக்கேன். ஸ்ரீராம் ரொம்பவே ட்ரெடிஷ்னலாக ஒரு இட்டாலியன் பெண்ணே பெஸ்டோ பண்ணி கொடுத்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்க ஆசைப்பட்ட மாதிரி குலோப் ஜாமுன் வச்சு ஒரு சேவரி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியாச்சு. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோத்பூர் குலோப் ஜாமுன் சப்ஜி இதுதான் நான் வந்து பண்ண போகிற டிஷ்ஷு. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா குலோப் ஜாமுன் பண்ணுறதுக்கு குலோப் ஜாமுன் மிக்ஸை அவங்க வந்துட்டு வாங்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். டொமேட்டோ, கேஷ்யூநட், க்ரீன் சில்லி, பே லீவ்ஸ், தனி மிளகாத்தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், சால்ட்டு, எண்ணெய் இதுதான் வந்துட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஸ்ரீராம் இப்போ நம்ம வந்துட்டு இதை பாயில் பண்ணிவிடுவோம், எண்ணெய் ஹீட் பண்ணிவிடுவோம். அப்புறமா நம்ம வந்துட்டு டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்களா? இதில் வந்துட்டு டொமேட்டோ, டொமேட்டோ போட்டிருக்கோம், கேஷ்யூநட், ஓகே, இந்த ஹோல் கரம் மசாலா இருக்குது இல்லைங்களா? ஆமாம், 2 காடமும், 2 க்ளோவ்ஸு, ஒரு பே லீவ்ஸ், ஓகே, சின்னமன் ஸ்டிக் இருந்தால் சின்னமன் ஸ்டிக் போட்டுக்கலாம். ஓகே, போட்டுட்டு லிட்டில் பிட் சால்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் லைட்டாக டர்மரிக் போடு. இதில் கொஞ்சமாக தண்ணி, டொமேட்டோவிலே பியூரி வரும். ஓகே, இதில் வந்து மூடி போட்டுறீங்களா? மூடிட்டுமா? இந்த அடுப்பில் வச்சுடுங்க. இந்த அடுப்பில் வச்சுடுங்க. இந்த கடாய் இதில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயிலில் ஹீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல்லாக ஊற்றிடுங்க. ஃப்ரை பண்ண போகிறோம். குக்கிங்க்கு மட்டும் கொஞ்சோண்டு வை. ஓகே. ஸோ இந்த ஸ்லோ பண்ணிவிடுங்க. எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கட்டும். இது அதுக்குள்ளே குக் ஆகும். இது ரெண்டும் ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு குலோப் ஜாமுனுக்கு டம்ப்ளிங்ஸுக்கு டோ ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. ஒரு பாத்திரத்தில் இந்த மிக்ஸு கொஞ்சம் போதுமான அளவு வந்துட்டு தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். மில்க் இருந்துச்சுன்னா மில்க்கு கூட நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. சாஃப்டாக இது எத்தனை விசில் விடணும்? சும்மா ஒரு விசில் வந்தால் போதும். இதில் வந்துட்டு டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. பிரேக்கேஜ் இல்லாமல் கொஞ்சம் அழுத்தி ப்ரெஸ் பண்ணி அப்புறமா. ஓகே. ஸோ இந்த மாதிரி டம்ப்ளிங்ஸ் ரெடி பண்ணிட்டோம். ஓகே. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கும். ஓகே. எண்ணெயில் நம்ம அதை போட்டு பொரிச்சு எடுக்கலாம். அதுக்குள்ளே இதுவும் விசில் வந்துருச்சுன்னா ஓகே, இதையும் பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம்னா டேரெக்டாக நம்ம வந்துட்டு குக்கிங்க்கு போயிடலாம். ஓகே. ஸ்ரீராம் நீங்கள் இந்த பக்கம் வந்துருக்கு. அந்த டம்ப்ளிங்ஸ் எடுத்துக்கிறோம். இதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகே. நம்ம ஸ்லோ ஃபயரில் பண்ணோம்னா உள்ளே உங்களுக்கு வெல்டனாக குக் ஆகும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்களா? கண்டிப்பாக. கலர் வந்துருச்சு. ஓகே. ஸோ டம்ப்ளிங்ஸ் வந்துட்டு நமக்கு குலோப் ஜாமுன் ரெடி ஆகிட்டுது. அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு இந்த கிரேவி வந்துட்டு பியூரி எடுத்துக்கலாம், பிளெண்ட் பண்ணி மிக்ஸி. ஓகே. இப்போ வந்துட்டு இந்த வாட்டரை சமைக்கும் போது பயன்படுத்திக்கலாம். ஓகே. இதில் வந்துட்டு போட்டு குக் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் ஓகே, மிக்ஸியில் போட்டு பிளெண்ட் பண்ணி அந்த பியூரி நல்ல பியூரியாக அந்த பியூரி வச்சு தான் நம்ம கிரேவி செய்ய போகிறோம். ஓகே. ஸ்ரீராம் இப்போ இது வார்மாக எடுத்து அரைக்கிற கண்டிஷனில் இருக்குது. இப்போது போட்டுடலாங்களா? ஓகே. அரைச்சிட்டுமா? குட். சரி ஸ்ரீராம், அப்படியே வச்சுடுங்க. அது அங்கேயே வச்சுடுங்க. கடாய் எடுங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். ஓகே. இப்போ நம்ம ஆயில் ரெடி பண்ணிடலாம். ஆயில் கொஞ்சம் ஊற்றுங்க. பே லீவ்ஸ் போட்டிருக்கோம், காடமும் போட்டிருக்கோம், கேஷ்யூநட் கொஞ்சம் கலர் வரும்போது க்ரீன் சில்லி போட்டிருக்கோம். ஓகே. கலரும் இந்த டெக்ஸ்சருக்காக வேண்டி இந்த சில்லி பவுடர் போட்டுட்டு இந்த பேஸ்ட் வந்துட்டு
ஆட் பண்ணி இந்த டொமேட்டோ பியூரி எடுத்தோம் இல்லைங்களா இந்த தண்ணி அதில் கொட்டிடுங்க. cumin பவுடர் கொடுங்க, ஜீரா பவுடரு, தனியா பவுடர். இது ஜீரா பவுடர், தனியா பவுடர் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர். ஓகே. சால்ட் இப்போ கொடுங்க. ரொம்ப நேரம் ஆகாது இது, ஏன்னா ஆல்ரெடி நல்லா வெல்டனாக பாயில் ஆனது. ஸோ ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு க்ரீமு ஸ்வீட்லெஸ் கோவா கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இந்த டம்ப்ளிங்ஸ் அதில் போட்டு ஒரு கொதி வந்தோடனே அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொதி வர்ற பீரியடில் நம்ம வந்துட்டு ஸ்வீட்லெஸ் கோவா இருக்குது இல்லைங்களா, கொஞ்சமாக கோவா வந்து ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 கப் க்ரீம் போட்டு அதையும் நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா குலோப் ஜாமுன், அதை போடுறோம். ஓகே, இது எவ்வளோ நேரம் ஆகும் சோக் ஆகிறது? சீக்கிரமாக ஆகிடும். ஹாட்டாக இருக்குது இல்லைங்களா, ஹாட்டாக இருக்கிறதுனால டக்குன்னு அப்சர்வ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நட்ஸ் மட்டும் மேலே எடுத்து போடுங்க. லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குது இல்லைங்களா, ஆமாம், கொஞ்சம் கோவா கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுட்டு அப்படியே ப்ரெசென்ட் பண்ண வேண்டியது தான். ஸ்ரீராம், இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஸ்ரீராம். கண்டிப்பாக என்னுடைய பசங்களையும் கூப்பிட்றேன். ரிஷிவர்மன், உங்கள் அங்கிள் வந்துட்டு குலோப் ஜாமுன் நீங்கள் ஸ்வீட்டாக தானே சாப்பிட்ருப்பீங்க இத்தனை நாளாக. அதில் ஒரு கிரேவி சாப்பிட்ருக்கீங்களா இது வரைக்கும்? நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? உங்கள் அங்கிள் டிஃப்ரெண்ட்டாக கேட்டாங்க. ஸோ நான் ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன், நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். ஓகேங்களா, சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. விக்கி, நீங்கள் சாப்பிடுங்க. சூப்பர், தேங்க்யூ. இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க ஸ்ரீராம். வெரி டேஸ்டி ஷெஃப், தேங்க்யூ ஸோ மச், டெலிஷியஸ். தேங்க்யூ ஸ்ரீராம். ஜோத்பூர் குலோப் ஜாமுன் சப்ஜி. தேவையான பொருட்கள்: குலோப் ஜாமுன் மிக்ஸ், தக்காளி, முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், பிரிஞ்சி இலை, சீரகத்தூள், மஞ்சள் தூள், தனியாத்தூள், உப்பு, எண்ணெய். செய்முறை: முதலில் குக்கரில் தக்காளி, முந்திரி பருப்பு, கரம் மசாலா பொருட்கள், உப்பு, மஞ்சள் தூள், தண்ணீர் சேர்த்து ஒரு விசில் வரும் வரை வேகவிடவும். மற்றொரு வாணலியில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி காயவிடவும். அதற்குள் ஒரு பாத்திரத்தில் குலோப் ஜாமுன் மிக்ஸை சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கலந்து சிறு உருண்டைகளாக பிடித்து எண்ணெயில் போட்டு பொரித்தெடுக்கவும். குக்கரில் வேக வைத்ததை மிக்சியில் போட்டு அரைத்து வைத்துக் கொள்ளவும். வாணலியில் சிறிதளவு எண்ணெய் ஊற்றி காய்ந்ததும் கரம் மசாலா பொருட்கள், முந்திரி பருப்பு, பச்சை மிளகாய், மிளகாய்த்தூள், அரைத்த விழுது, தண்ணீர் சேர்த்து கலக்கவும். இதோடு சீரகத்தூள், தனியாத்தூள், உப்பு சேர்த்து கொதிக்க விடவும். நன்கு கொதி வரும்போது சர்க்கரை இல்லாத கோவா, ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து கலக்கவும். அதோடு பொரித்த குலோப் ஜாமுனையும் சேர்த்து கொதிக்க விட்டு எடுக்கவும். இறுதியாக ஃப்ரெஷ் கிரீம் மற்றும் கோவா சேர்த்து பரிமாறவும். இப்போது ஜோத்பூர் குலோப் ஜாமுன் சப்ஜி தயார்.